அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கப் போகும் அமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரடியாக ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த மிக அழகான ஒரு துஆவும் அதனை ஓதும் வழிமுறையும் ஆகும். இந்த ஹதீஸ் இப்னு மாஜா நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த நிகழ்வை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இதில் நமக்கு மிகப்பெரிய படிப்பினையும் நம்பிக்கையையும் தரக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு நாள் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்தோம் என்று உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த நேரத்தில் பார்வையற்ற ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அவர் மிகவும் பணிவோடும் மிகுந்த நம்பிக்கையோடும் அல்லாவின் தூதரிடம் தனது நிலையை எடுத்துரைத்தார். யா ரசூலல்லாஹ், நான் பார்வை இல்லாமல் மிகவும் சிரமப்படுகின்றேன். அல்லாஹ்விடம் எனக்காக துஆ செய்து தாருங்கள் என்று வேண்டினார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் மிகவும் கருணையோடு பேசினார்கள். நான் உனக்காக துஆ செய்கிறேன், அல்லது நீ பொறுமையாக இருந்தால் அதுவே உனக்கு சிறந்ததாக இருக்கும் என்று கூறினார்கள். இந்த வார்த்தைகளின் பொருள் என்னவென்றால், நான் அல்லாஹ்விடம் உனக்காக துஆ செய்தால் இன்ஷா அல்லாஹ் உனக்கு பார்வை கிடைக்கும். ஆனால் நீ இந்த சோதனையில் பொறுமையாக இருந்தால் மறுமையில் மிகப்பெரிய கூலி உனக்கு கிடைக்கும் என்பதாகும். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம், இந்த இரண்டில் எதை விரும்புகிறாய் என்று கேட்டார்கள். உடனே அந்த பார்வையற்ற சஹாபி மிகுந்த ஆவலோடு, யா ரசூலல்லாஹ், எனக்காக துஆ செய்து விடுங்கள், எனக்கு பார்வை வேண்டும், இந்த நிலை எனக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது என்று கூறினார். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒரு அழகான வழிமுறையை கற்றுக் கொடுத்தார்கள். முதலில் நீ நல்ல முறையில் ஒழு செய்து கொள் என்று கூறினார்கள். அதன் பிறகு 2 ரகத் நஃபில் தொழுகையை தொழுது கொள் என்று கூறினார்கள். பின்னர் அந்த தொழுகையை முடித்த பிறகு அல்லாஹ்விடம் ஒரு சிறப்பான துஆவை ஓதுமாறு கற்றுக் கொடுத்தார்கள். இப்போது அந்த வழிமுறையை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம். முதலில் நல்ல முறையில் ஒழு செய்ய வேண்டும். அதன் பிறகு 2 ரகத் நஃபில் தொழுகையை தொழ வேண்டும். தொழுகையை முடித்த பிறகு இந்த துஆவை அல்லாஹ்விடம் ஓத வேண்டும். அந்த நேரத்தில் தங்களுக்கு என்ன தேவையோ, எந்த ஹாஜத்திற்காக அல்லாஹ்விடம் கேட்க விரும்புகிறீர்களோ அந்த தேவையை மனதில் வைத்துக்கொண்டு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்த அந்த துஆ இதுதான். اللهم إني أسألك وأتوجه إليك بنبيك محمد النبي الرحمة يا رسول الله إني قد توجهت بك إلى ربي في حاجتي هذه لتقضى لي اللهم فشفعه فيا. இந்த துஆவின் பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன். ரஹ்மத்தின் நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் உன்னிடம் திரும்புகின்றேன். அல்லாவின் தூதரே, நான் என்னுடைய இந்த தேவைக்காக உங்களின் பொருட்டால் என்னுடைய இறைவனிடம் திரும்பியிருக்கின்றேன். இந்த ஹாஜத்தை எனக்காக நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் அவர்களின் ஷஃபாத்தை என் விஷயத்தில் ஏற்றுக்கொள்வாயாக என்பதாகும். இந்த துஆவை ஓதும்போது நாம் எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ்விடம் கேட்கின்றோமோ அந்த தேவையை மனதில் வைத்துக்கொண்டு அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நபிகள் நாயகம் அவர்களின் பொருட்டால் என்னுடைய இந்த தேவையை நீ நிறைவேற்றி தந்தருள்வாயாக என்று மிகுந்த பணிவோடும் உறுதியான நம்பிக்கையோடும் துஆ செய்ய வேண்டும். இந்த வழிமுறையை நபிகள் நாயகம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பிறகு அந்த பார்வையற்ற சஹாபி அவர்கள் கூறியபடி ஒழு செய்து 2 ரகத் நஃபில் தொழுகையை தொழுது இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் வேண்டினார். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். நாங்கள் இன்னும் அந்த இடத்தை விட்டு எழுந்து செல்லவில்லை. மஸ்ஜிதிலேயே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். சிறிது நேரம் கழித்து அந்த சஹாபி எங்களிடம் திரும்பி வந்தார். ஆனால் அவர் வந்த விதத்தை பார்த்து நாங்கள் ஆச்சரியமடைந்தோம். அவரை பார்த்தால் இவர் பார்வையற்றவர் என்பதற்கான எந்த அடையாளமும் இல்லை. மிகவும் இயல்பாக பார்வையுள்ள ஒருவரைப் போல நடந்து எங்களிடம் வந்தார் என்று உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த வழிமுறையின் மூலம் அந்த சஹாபியின் பார்வையை மீட்டுக் கொடுத்தான். இந்த அற்புதமான சம்பவத்தை இப்னு மாஜா ஹதீஸில் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே நபிகள் நாயகம் அவர்கள் கற்றுத் தந்த இந்த வழிமுறையை நாம் மதிப்போடு கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் நல்ல முறையில் ஒழு செய்ய வேண்டும். அதன் பிறகு 2 ரகத் நஃபில் தொழுகையை தொழ வேண்டும். பின்னர் இந்த துஆவை ஓதி தங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதில் வைத்துக்கொண்டு அல்லாஹ்விடம் பணிவோடு கேட்க வேண்டும். அல்லாஹ்விடமே நம்பிக்கையை வைத்து அவனிடமே உதவியை நாட வேண்டும்.
அல்லாஹ் தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்த இந்த துஆவின் மூலம் நமக்கு நன்மையை அளிப்பானாக. நம்முடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி வைப்பானாக. நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.